அடுத்த பெண்மணி லபீபா. யார் அந்த லபீபா? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அடிமை பெண்கள் 2 பேர்கள். ஒன்று லபீபா, பெருமானாரை ரசூல் என்று ஏற்றுக்கொண்டதற்காக இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? லபீபாவை அடித்து 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 2 கால்களையும் முடமாக்கினார்கள். லபீபாவால கடைசி வரைக்கும் நடக்கவே முடியாது. உமர் ரலியல்லாஹு அதெல்லாம் நினைச்சு பின்னால் அழுவார்கள். ஒவ்வொரு நாளும் லபீபாவிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்பார்களாம். அம்மா லபீபா, நான் தெரியாமல் அடித்து விட்டேன் அம்மா, மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா என்று ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்பார்கள். வரலாறு சொல்கிறது. உமர் ரலியல்லாஹுவினுடைய இன்னொரு அடிமை பெண் ஜின்னீரா. உமர் ரலியல்லாஹு தஆலா அடித்து அடித்து களைத்து போய் விடுவார்கள். ஜின்னீராவினுடைய மனம் உறுதியாக நிற்கும். இறைவன் ஒருவன் தான், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் தான் என்று உறுதியோடு நிற்கிறார்கள். அடிச்சு அடிச்சு களைச்சு போன உமர், என்ன ஜின்னீரா, நான் களைத்து விட்டேன் என்று நினைக்கிறாயா என்று மீண்டும் திரும்பிவிட்டு அடிப்பார்கள். அடித்து அடித்து கண் போனது. ஜின்னீராவின் கண் பார்வை போய் விடுகிறது. எந்த அளவிற்கு ஜின்னீரா தாக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உமர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், என்னுடைய லாத்தும் உஸ்ஸாவும் என்னுடைய கடவுளாக இருக்கிற லாத்தும் உஸ்ஸாவும் எப்படி உன் கண் பார்வையை பறித்தது பார்த்தாயா? ஜின்னீரா, நீ வணங்கும் இறைவனுக்கு ஆற்றல் இல்லை, என்னுடைய லாத்தும் உஸ்ஸாவும் தான் உன் பார்வையை எடுத்தது என்று சொல்ல அடியோடு நின்று கொண்டிருக்கிற, வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற ஜின்னீரா கரம் உயர்த்துகிறார்கள். ரப்புல் ஆலமீனே, நான் வணங்குகிற ரப்பே, நான் வணங்குகிற இறைவா, லாத்தும் உஸ்ஸாவும் பொய் என்பதை நீ இந்த உமருக்கு நிரூபித்து காட்டு ரப்பே, இந்த உமருக்கு நிரூபித்து காட்டு ரப்பே. என் கண் பார்வையை ரத்தி வசரி, என் கண் பார்வையை நீ கொடுத்து விடு ரப்பே என்று சொல்ல இழந்த பார்வை மீண்டும் பிறக்கிறது. உடனே உமர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆதா சிஹ்ரு முஹம்மது, இது முஹம்மதினுடைய சூனியம்டர். முஹம்மதின் சூனியம் தான் இழந்த பார்வையை மீண்டும் கொடுத்திருக்கிறது. அந்த ஜின்னீராவின் ரத்தத்தில் தான் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. இன்னொரு வீரமங்கை